புவனகிரி அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சமையலறையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு நிலவியது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் அகிலன் வழங்கிட கேட்கலாம். அகிலன் வணக்கம். தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதா? மாணவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா? விவரங்கள் என்ன? வணக்கம். புவனகிரி அருகே ஆதிகிரத்தம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் 120 மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களுக்கு மதிய உணவு தயார் செய்வதற்கு சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்த போது எதிர்பார்த்த விதமாக சிலிண்டர் எரிவாயு தீப்பற்றியை தொடங்கியது. இதனால் பதட்டப்பட்ட சமையல் கூடத்தை விட்டு அலையெடுத்து வெளியே வந்தனர். உடனடியாக பள்ளி மாணவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கேஸ் கம்பெனிகளுக்கு தீ மற்றும் தீயணைப்புக்கு தகவல் கொடுத்தனர். இருந்து வந்த கேஸ் கம்பெனி ஊழியர்கள் தாழ்த்தமாக கூந்தி விட்டு எரிந்து கொண்டிருந்த சிலிண்டர் எரிவாயு உலையின் மீது சணல் சாக்கில் தண்ணீரை நனைத்து எரிவாயு உலையின் மீது பொறுக்கி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனை அடுத்து குழாய் மூலம் தண்ணீர் செலுத்தி சிலிண்டர் எரிவாயு உரையில் வெப்பத்தை தணித்தனர். இந்நிலையில் தீயணைப்புத் துறையினர் சமையல் எரிவாயு கூடத்தில் தீப்பிடித்ததற்கான காரணத்தை ஆய்வு செய்த போது சிலிண்டர் ரப்பர் குழாய் சேதம் காணப்பட்டது. இதனால் எளிதில் தீப்பட்டது ஆய்வு தெரிய வந்தது. அரசு பள்ளி நடைபெற்ற சம்பவத்தால் அப்போதில் பெரும் பரபரப்பு நிலவியது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அகிலன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.